இந்த பைக் ஓட்டுறவங்கள்ட்ட வேகமாக போகாத, படக்கு படக்குன்னு திரும்பி போகாத, ஹெல்மெட் போடாமல் போகாத, இப்படிலாம் எவ்வளவோ அறிவுரையை அரசாங்கம் சொல்லுது. பெற்றவங்க சொல்கிறோம், பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க, ஆசிரியர் சொல்கிறாங்க, போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? யாராவது கேட்டிருக்காங்களாயா? ஆனால் தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நீங்கள் பைக்கில் வேகமாக போகும்போதோ ஹெல்மெட் இல்லாமல் போகும்போதோ இந்த கவிதையை மனசில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த கவிதையை நீங்கள் டைப் பண்ணி உங்களோட வேகமாக ஓட்டுற நண்பர்களுக்கு, வீட்டில் உள்ள உறவுகளுக்கு இதை அனுப்பிவிடுங்க. அவர் எழுதியிருக்கிறார், சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்போன் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கையில் எடுத்த காவலர், சார் யாரோ அம்முன்னு கால் பண்ணுறாங்க. ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன. ஆனால் அந்த ஃபோனில் மனைவியா, மகளா, ஃப்ரெண்டா, அம்மாவான்னு தெரில, அம்மு அப்படின்னு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. அவன் இறந்துட்டான். இனிமேல் அம்முவுடைய நிலைமை விவேகமாக, பொறுப்பு இல்லாமல், அக்கறை இல்லாமல், அலட்சியமாக வருகிற மனிதர்களுக்கு இந்த கவிதையை ஒரு முறை அனுப்பி வையுங்கள். நாளையிலேருந்து ஒழுங்காக வருவாங்க. எந்த போலீஸும் கட்டுப்படுத்தாட்டாலும் எனக்குன்னு ஒரு ஃபோன் வரும்ல, அதை எடுக்கிறதுக்கு நான் இருக்கணும்ல, அந்த சைடு இருந்து பேசுகிறவங்களுக்கு பதில் நான் சொல்லணும்ல, என் குழந்தைய ஸ்கூல்லேருந்து நான் தானே கூட்டு வரணும். இடையிலே போய் சேர்ந்துட்டேன்னா அவங்க என்ன ஆவாங்க?